தஞ்சை அருகே உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் குருபெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். இப்ப குருபெயர்ச்சி விழாவுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டு வருகிறது, தற்போதைய நிலவரம் என்ன? வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி நடைபெறும். அந்த வகையில் நம்ம இப்போ தஞ்சை மாவட்டம் திட்டை குரு பகவான் கோயிலில் இருக்கோம். அதாவது வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் குரு பகவான் எழுந்தருளி இங்கே மங்களகரமாக ராஜகுருவாக இருந்து காட்சியளிக்கிறார். இன்னும் அதாவது இன்று காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் குரு பயிற்சி விழா நடைபெறுவதை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திட்டை கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு முன்னதாக தற்பொழுது பரிகார பூஜைக்கான யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. சனிப்பெயர்ச்சி என்பது ஒரு இது நடைபெறும் நிலையில் குரு பயிற்சி என்பது 12 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். 12 ராசிகளுக்கானது. அந்த வகையில் மிதுன ராசியிலிருந்து இந்த வருடம் கடக ராசியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த வகையில் எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், எந்தெந்த ராசிகள் பயனுள்ள ராசி என்பது குறித்து பேசுவதற்காக நம்மளுடைய திட்டை கோயில் குருக்கள் நம்மிடம் எழுந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். இப்ப இந்த திட்டை கோயிலில் குரு பகவானுங்கிறது எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற குரு பகவானா அருள் பாலிக்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க நவகிரக குருவிலும் இன்று கோலமாக ராஜகுருவா தனி சன்னிதான் இங்க இருக்கார். நவகிரக குரு இப்போ திக்குந்து வடக்க பார்க்க இருப்பார், இவர் திருக்க பார்க்க அமர்ந்திருப்பார். ஜாதக தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி ராஜ யோகத்தை தருவதற்கு ராஜகுருவான் அப்படிங்கிறது தனி சன்னதியாக விசேஷம். இந்த குரு பெயர்ச்சி விழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு இந்த ஆண்டு 26/6/2026 செவ்வாய்க்கிழமை என்று குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வது மிக அவசியமான செயல். அதாக வருகின்ற 3/6/2026 புதன்கிழமை என்று லட்சார்ச்சனை விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு 5/6/2026, 6/6/2026, 7/6/2026 இந்த 3 நாட்கள் பரிகார ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவசியம் இந்த ராசி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்கார அனைவரும் அவசியம் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குருபகவான் திருவருளை பெற வேண்டுகின்றோம். மிக்க நன்றிங்க. அதாவது ஏற்கனவே கூறியது போல 12 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த குரு பயிற்சி விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் திட்டை குரு பகவான் கோவில் நடைபெற உள்ளது. அதே போல ஆலங்குடியில் உள்ள குருபகவான் ஆலயத்தில் இந்த குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதை ஒட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகள் மற்றும் மருத்துவ வசதி 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது.